ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அகரோவோட கிராண்ட் எக் பாய்லர் அண்ட் போச்சஸ் தான் வந்து நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து மல்டிபர்பஸ் ட்ரேயும் வந்து வந்துருங்க. இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு எக் போச்சஸ் இதுவுமே வந்து நல்ல ஃபுட் கிரேடான மெட்டீரியலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஒரு மெசரிங் கப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர் வாரண்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 500 வோல்ட்டுங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எக்கை வந்து 3 டைப்பா பாயில் பண்ணிக்கலாங்க. சாஃப்ட், மீடியம், ஹார்டு. நான் வந்து இன்னைக்கு ஹார்ட் பாயிலிங் தான் பண்ண போறேன். இதுல 120 ml வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து 4 எக் பாயில் பண்ண போறேங்க. வைடர் சைடுல வந்து நம்ம எக்கை வந்து பேர்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து எக் வந்து கிராக் எதுவுமே ஆகாது, ஈஸியா வந்து குக் ஆயிரும். ட்ரேயை வச்சுட்டு அப்புறமா எக்கை வந்து வச்சுக்கலாம். இதுல ஒரே டைம்ல 8 எக் வந்து பாயில் பண்ணலாங்க. நான் 4 தான் வந்து இன்னைக்கு பாயில் பண்ண போறேன். லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ப்ளூ கலர் இண்டிகேட்டர் லைட் அடிக்குங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ நம்ம பக்கத்துல நின்று வந்து ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. எக் எப்படி வெந்திருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால கிராக் எதுவுமே ஆகலை எக்கு. அதே மாதிரி நம்ம பேர்சிங் பண்ணி நம்ம எக் வந்து பாயில் பண்ணோங்கிறதால பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்குது அப்படின்னு. நான் வந்து ஹாட் பாயிலிங் கொடுத்ததால ஃபுல்லாகவே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் போச்சஸ் அண்ட் நான் வந்து கேரட் தான் வைக்க போகிறேன். அதுக்கு 120 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மல்டிபர்பஸ் ட்ரேயை வச்சுட்டு அதுக்கு மேலே போச்சஸ் ட்ரே தான் வந்து வைக்கணுங்க. இப்போ நான் 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் போச்சஸ் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் லைட் அடிக்குங்க. ஆஃப் ஆகிற டைம்ல தன்னாலே வந்து ப்ளூ கலர் லைட் ஆஃப் ஆகும். நம்ம ஊத்துனா 120 ml வாட்டர் காலியான உடனே தாங்க இந்த பவர் பட்டன் வந்து ஆஃப் ஆகும். அதே டைம்ல நம்ம வச்சிருந்த ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிருக்கும். பாருங்க போச்சஸ் எந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்குது அப்படின்ட்டு. கேரட்டுமே சூப்பராக வந்து பாயில் ஆயிருந்ததுங்க. இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸிங்க. ஹீட் வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டவல் வச்சுட்டு வினிகர் ஊற்றிட்டு லைட்டாக தொடச்சாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிரும். இந்த அகரோட எக் பாய்லர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்க. உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.